ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி மிக முக்கிய புதிய அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கான புதிய விண்ணப்பங்கள் எப்போ இருந்து விநியோகிக்கப்படும், அது ஆன்லைன் முறையில் நம்ம அப்ளை பண்ணணுமா இல்லை ஆஃப்லைன் முறையில் அப்ளை பண்ணுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த உரிமை தொகை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் 15 தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 17 to 18 தவணைகள் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது புதிய விண்ணப்பங்கள் எப்போ விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 18 தவணைகள் செலுத்திட்டாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதத்தின் 15வது தினத்தில் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1,15,00,000 பெண்கள் இதனால் பயனடைந்து வராங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தகுதியை செக் பண்ணி அவங்களுக்கு நிராகரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க இன்கம் டேக்ஸ் ஏதாவது புதுசாக ஃபைல் பண்ணுறாங்களோ அல்லது ஏதாவது 4-வீலர் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. அதுபோக இறந்தவங்கள் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை பட்டியலிருந்து அவங்க தகுதி நீக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையில் புதிய விண்ணப்பங்கள் எப்போ இருந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒவ்வொரு அமைச்சரும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது இதற்கான செய்தி வெளியீடும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு 10 to 20 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சிருந்தாங்க. எங்களை விட பெண்கள் தானே அதிகம் வேலை செய்கிறார்கள், அவர்களின் உழைப்பை அங்கீகரித்து பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக விடுபட்ட மற்றும் தகுதியான மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று ஒரு புதிய அறிவிப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் 2 மாதங்கள் ₹1000 வழங்க ஏற்பாடு. தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் ₹1000 வழங்கப்படும் என்று சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார். ஸோ இதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிசம்பரில் சொல்லியிருந்தார். ஸோ அடுத்த 3 to 4 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 2 மாதத்தில் இதோட திட்டம் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான புதிய விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரி மோடு அப்படின்னு இது வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ நிறைய மகளிர்கள் விடுபட்டவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஸோ தரம் கிடைக்கவில்லை, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த விடுபட்ட லிஸ்ட்டில் அவங்க இணைவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 10 லட்சம் பேர்த்தை இணைக்கிறதுக்கான ஒரு புதிய வசதியை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்துறது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் கடைசியில் விரிவுபடுத்தலாம் அல்லது மே முதல் வாரத்தில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.